அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 7th சயின்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய நிலை மாற்றங்கள் பார்க்க போகிறோம். மிக முக்கியமானதுங்க. பொறுத்துக வடிவமைப்பில் கேட்பாங்க, இல்லாட்டி டைரக்ட் கொஸ்டினாக கேட்பாங்க. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய பகுதி இந்த பகுதி தான். ஸோ ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும். சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இதை குழப்புவீங்க. ஸோ குழப்பம் இல்லாமல் பார்த்து வச்சுக்கிறணும். பாருங்கள், திண்ம நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறினா அதை உருகுதல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஒரு திண்ம பொருள் திரவ நிலைக்கு மாறுச்சு அப்படின்னா அதை நம்ம உருகுதல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ திரவ நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் திண்ம நிலைக்கு மாறினா என்ன சொல்லணும்? உறைதல் அப்படின்னு சொல்லணும். இந்த ரெண்டை தான் நீங்கள் குழப்புவீங்க. சரியாங்க? ஸோ திண்மம் திரவமாக மாறினா உருகுதல்னு சொல்லணும். திரவம் திண்மமாக மாறினால் உறைதல் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு செட்டாக படித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், திரவத்திலிருந்து வாயு நிலைக்கு மாறுவது ஆவியாதல். உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாகவே தெரியும். நீர் இருக்குது. ஸோ வெப்பப்படுத்துகிறோம். வெப்பப்படுத்தும் போது அந்த நீர் திரவ நிலையில் இருக்குது. அது ஆவியாகும். சரியாங்க? அதாவது வாயு நிலைக்கு போகிறது தான் ஆவியாதல். அப்போ திரவ நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் வாயு நிலைக்கு மாறுறது தான் ஆவியாதல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வாயு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் மீண்டும் திரவ நிலைக்கு வர்றது தான் ஆவி சுருங்குதல் அப்படின்னு சொல்கிறோம். ஆவி சுருங்குதல் அப்படின்னா மழை பெய்யுது பார்த்தீங்களா? அதுதான் ஆவி சுருங்குதல். அது என்னங்க பண்ணுது? மேகங்கள் வாயுக்களாக இருக்குது. அது என்ன ஆகுது? ஒன்றோட ஒன்று மேகக்கூட்டங்கள் மோதி நமக்கு மழையாக திரவ நிலையில் கிடைக்கிது. அப்போ வாயு நிலையிலிருந்து திரவ நிலைக்கு வரக்கூடியது ஆவி சுருங்குதல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பதங்கமாதல். மிக மிக முக்கியமான கேள்விங்க. ஸோ திண்ம நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறுறதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? பதங்கமாதல் அப்படின்னு சொல்கிறோம். உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இதுக்கு எடுத்துக்காட்டு நிறைய சொல்லலாங்க. நாப்தலின், கற்பூரம், நிறையா அதுக்கு நம்ம அயோடின், இதெல்லாம் நிறையா சொல்லலாம். ஸோ இதை பாருங்களேன், மற்றதெல்லாம் ஒரு நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு, இப்போ திண்மம்னா திரவமாக மாறும், திரவம் திண்மமாக மாறும், திரவம் வாயு நிலைக்கு போகும், வாயு நிலையில் இருக்கிறது திரவமாக வரும். ஸோ ஆனால் பதங்கமாதல் அப்படின்றது திண்ம நிலையிலிருந்து என்னதுங்க, திரவ நிலைக்கு மாறாமல் நேரடியாக வாயு நிலைக்கு போகிறது தான் பதங்கமாதல் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் மிக முக்கியமான பகுதி. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.